ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். எந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது, நிறைய கோரிக்கைகளும் இருக்குது, நிறைய ஆசைகளும் இருக்குது. ஸோ அதில் ஒரு நண்பர் எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டில் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். அது ஒரு யூடியூப் வீடியோவோட லிங்க்கு. அது பார்த்திங்கன்னா சிபிகுமார் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பரோட வீடியோ அது. ஸோ அவருமே ரயில்வே சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர். ஸோ அவரோட வீடியோக்குள்ளே என்ன அதில் முக்கியமாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, போடி டு ராமேஸ்வரம் ரயிலை பற்றி ஒரு கம்பெனிகளோட உள்ள டீட்டெயிலும் கேட்டிருந்தேன் நான். அதில் சில விஷயங்கள் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்க்குறது என்னென்னா, எல்லாமே மின்மயமாக்கப்பட்டுருச்சு. ஸோ மதுரையிலேருந்து போடி வரையிலான இந்த அகல ரயில் பாதையில் ஸோ பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நிறைய நண்பர்கள், அதாவது பரவக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, காலையில் இருக்கக்கூடிய ரயில் சேவை மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் மதுரையிலேருந்து போடி வரையில் ரன் ஆகக்கூடிய அந்த காலையில் வரக்கூடிய அந்த ரயில் மாதிரியே காலையில் போடியிலேருந்து மறுபடியும் மதுரைக்கும், ஈவினிங் மதுரையிலேருந்து போடிக்கும் ஒரு ரயில் வரப்போகிறதாகவும், இடைப்பட்ட நேரங்கள்லேயும் ஒரு சர்வீஸ் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் பரவுது. நிறைய பேர் சொல்கிறது விதம், அதனால் பக்காவாக நம்ம அதிகாரப்பூர்வமாக யாரும் அறிவிக்கப்படலை. அதே மாதிரி தான் இந்த போடி டு ராமேஸ்வரம் இந்த ரயில். அந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்குள்ளே ஒரு டைம் டேபிள்லாம் போட்டிருந்தாரு. அந்த டைம் டேபிள் கூட அவனுக்கு காட்டுறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் காட்டுறேன். ஸோ இந்த டைம் டேபிள் எப்படி, இந்த மாதிரி ஒரு மேப் அவருக்கு எப்படி கிடச்சுன்னு தெரியல. பட் இருந்தாலும் சில விஷயங்களை ஒருவேளை ஒருத்தவங்க தெரிஞ்சது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரோட்டில் வந்து பிட்லைன் அமைச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி ஈரோட்டிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்து வருவதாகவும், அந்த ஈவினிங் டயத்தில் வந்து போடியிலேருந்து ரன் பண்ணுறதாகவும் சொல்கிறாரு. நீங்கள் கேட்டாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ பட் அது வந்து எதுவுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை நண்பா, அதுதான் உண்மை. ஆனால் எல்லோரும் எதிர்பார்க்குறது உண்மை தான். போடியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கோ அல்லது போடியிலேருந்து கோவை இன்டர்சிட்டி ரயிலை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர், முக்கியமாக சொல்லணும்னா தேனி மாவட்ட ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் இதுவும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக நம்ம நடக்கும். ஏன்னா இந்தியன் ரயில்வேஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% ஆகலை, 99% மின்மயமாக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மின்மயமாக்கப்பட்டதுனால வந்து என்ன பெனிஃபிட்னா, ஏகப்பட்ட பெனிஃபிட் என்னென்னா, எல்லா பக்கமும் ரயில் சேவையை கொடுக்க முடியும். அதாவது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் லோக்கோ வச்சு. ஏன்னா டீசல் இன்ஜின் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். பட் எலக்ட்ரிக் இன்ஜின் வேறு. ஸோ அதனால் எல்லா மாவட்டங்களும், அதாவது நம்ம தேனியிலேருந்து வெளி மாவட்டங்களுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ ரயில் சேவை கிடைக்கிறதுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த மின்மயமாக்கம் பணி. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேனியில் கலெக்டரேட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே நிறுத்தம் கட்டிகிட்ருக்காங்க. அதுவே ரொம்ப பயணிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய பேருந்து நிலையத்திலேருந்து இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 500 மீட்டரோ இல்லை 400 மீட்டரோ தான் இருக்கும். ஸோ ஷார்ட்டாக வந்து இங்கே ஏறிக்கலாம். அதேமாதிரி இங்கேருந்து இறங்கி வேறு வெளி ஊர்களுக்கும் போய்க்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல அதை கட்டுறது. ஸோ இதை பற்றினா வேறு கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பெரிய அப்டேட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. ஸோ அப்டேட்டுன்றது இப்போ பரவலாக பேசப்பட்டு தான் வருதே தவிர பக்காவாக நமக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இல்லை. ஸோ அறிவிப்புன்னு வந்தால் தான் நமக்கு அது பக்காவாக சொல்ல முடியும் இல்லையா? ஸோ நண்பர்கள் வந்து உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட அப்டேட், ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. இப்போ தான் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அடுத்த அப்டேட்டாக நம்ம பெரிய அப்டேட்டாக கொடுக்கலாம் நண்பா. வணக்கம் நண்பா.